வெல்கம் டு மூவி மேக்ஸ். இந்த எபிசோட நம்ம பார்க்க போற ஒரு தரமான வந்துட்டு ஒரு நெயில் பிட்டிங் த்ரில்லர் மூவி தான். ஸோ இதனால நான் சொல்றேன்னா, இந்த படம் வந்துட்டு ஹாலர்வுட் இப்போ ரீசெண்டா தான் வெளியாயிருக்கு. ஸோ இந்த படத்துல வந்துட்டு லீட் ரோல்ல வந்து ரொசமண்ட் பைக், அப்புறம் வந்துட்டு நம்ம மேத்யூ ரைஸ், இவங்க 2 பேர் தான் நடிச்சிருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா 2 பேர் வந்துட்டு ஒரு 40 இயர்ஸ் ஒரு மிடில் ஏஜ் கப்புள்ஸ்ன்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஒரு பொண்ணு அலைஸ். ஸோ இந்த படம் வந்துட்டு எதை மையமா வச்சு எடுத்திருக்காங்கன்னா, ஒரு பரபரப்பான விஷயம் தாங்க. நம்ம எல்லாரும் பேசிக்காவே என்னன்னா, ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலே நம்ம வந்துட்டு பார்ப்போம், ஆகா என்ன ஆச்சோ அப்படின்னு ஒரு பரபரப்பு, ஒரு பதவியேற்பு இருக்கும். யாருக்கு என்னங்க ஆச்சு அப்படின்ட்டு ஓடி போய் பார்ப்போம்ல. ஸோ அந்த ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து ஒரு ஃபேமிலி பாண்டிங், ஒரு எமோஷன், இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு ஒரு சாம்பர் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். ஸோ இந்த படம் பார்த்தேன். அதாவது இந்த படம் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு அந்த சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் கொண்டு போவாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுக்குள்ள வந்துட்டு ஒரு கிளஸ்ட்ரோபோபிக் அந்த ஒரு மூடையும் செட் பண்ணுவாங்க நமக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு காருக்குள்ளேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோன் கான்வர்சேஷன்ல அங்க என்னென்ன நடக்குது அப்படின்றத நம்ம காட்ட மாட்டாங்க. பட் அங்க என்ன நடக்குது அப்படின்றத நம்ம கண்ணு முன்னாடி நம்மளே வந்து ஒரு சீட் அடிச்சுல உட்கார வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு படம். ஸோ இந்த ரிவ்யூ முடியும் போது நம்ம இதுல வந்து ஒரு ஸ்ட்ராபெரி ரேட்டிங் அப்படின்னு ஒன்று வரும். ஸோ அந்த ரேட்டிங்ல அதுக்கு கீழே இதுக்கு மேல இருந்தா அந்த படம் வந்துட்டு ஹைலி ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வாட்ச் பண்ணிட்டு இந்த படத்தை அதுக்கு ஓகே அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் சினிமான்னு ஒரு சேனல் இருக்கு, அதுலேயே வரும். இதுல வந்து மேக்சிமம் வந்துட்டு வேர்ல்டு சினிமாஸ் மட்டும்தான் வரும். ரேரா 1-2 மூவிஸ் வரும். ஸோ அதுக்கு தனியா நம்ம இன்னொரு சேனல் வச்சிருக்கோம், ஸ்பெக்ட்ரம் சினிமாஸ். ஸோ அதுல வரும். ஸோ அதையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு பக்காவான ஒரு எபிசோடுக்குள்ள போலாம். அது நம்ம வீட்டுல அன்றாட தேவைகளுக்கு நம்ம போயிட்டு வர்றதுக்கு பைக்கோ கார்ஸோ ஏதோ ஒன்று வச்சிருப்போம் வச்சுக்கோங்க. பைக் மேக்சிமம், கார் எல்லாமே வச்சிருப்போம், ஓகேவா? இல்ல பஸ்ல போவோம், வெளியில வேற எங்கேயா ரொம்ப லாங்ல போறதுன்னா பஸ்லயும் போவோம், கார்லயும் போகலாம், ஓகேவா? பைக்ல போனா நமக்கு பேக் பெயின் வந்துடும். ஸோ அதனால பட் சின்ன பசங்க எல்லாம் வந்து பைக்லயே போவானுங்க லாங்ல. அப்படி நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒரு ஜேர்னிக்கு நம்ம தயாராகும் போது என்ன ஒரு மனநிலையோட நம்ம கிளம்புவோம். ஒரு கல்யாண மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஃபேமிலியோட போறோம்னா ஜாலியா அது சம்பந்தமா அவங்க ஃபேமிலிஸ், ஸோ இந்த மாதிரி மெமரிஸை வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டு போவோம். ஒரு தியேட்டருக்கு போறதுன்னா ஸோ அந்த படத்துல நடிச்சிருக்க ஸ்டார்ஸை பத்தி நம்ம நல்ல எக்ஸைட்மெண்டா ஒரு கான்வர்சேஷன் போவோம். அதை பத்தி இந்த படம் அப்படி இருந்துச்சு, ஸோ இந்த படம் எப்படி இருக்க போதும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டை பார்க்கும்போது அவரை பத்தின அந்த ஒரு நல்ல ஒரு குட் மெமரிஸை ஷேர் பண்ணிட்டு போவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜேர்னிலையும் ஒவ்வொரு மெமரிஸ் நமக்கு வரும். ஸோ அதுதான் வந்து மனித வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் மாதிரி அந்த ஜேர்னிஸ்ன்றது, ஓகேவா? அப்படி ஒரு முக்கியமா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு தடவை கீ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட ஜேர்னில தான் அது போய் முடியுது, நம்ம அந்த கீ ஆஃப் பண்ணுவோம். ஸோ அப்படி ஒரு கப்புள்ஸ் வந்துட்டு ஒரு ஜேர்னிக்கு தயாராகிறாங்க. அது என்ன மாதிரி ஜேர்னினா, ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள தன்னோட பொண்ணு இங்க வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆன சிச்சுவேஷன்ல, ஆக்சிடென்ட் அவ பண்ணாலா இல்ல அவளை யாராவது ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள ஒரு கிளஸ்ட்ரோபோபிக், ஒரு ஹாலுசினேட்டிங், ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு சாம்பர் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்னு சொல்லலாம், கிரைம் த்ரில்லர்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல வந்திருக்கிற ஒரு எக்ஸலன்ட் நரேட்டிவ்ல வந்திருக்கிற ஒரு ஃபிலிம் தான் த ஹாலர்வுட். ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு மூவி மேக்ஸ். ஸ்டோரியை மைல்டு ஸ்பாயிலிஸோட பார்த்தலாம். ஸ்டோரி ஃபுல்லா இல்ல, ஜஸ்ட் அந்த ஸ்டார்டிங் மட்டும் தான். நான் எதையுமே ஸ்பாயில் பண்ண போறது கிடையாது. ஏன்னா இந்த படத்துல வந்துட்டு ஒரு மெயினே வந்துட்டு அந்த ட்விஸ்ட் தான். குறிப்பா அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வேற லெவல்ல உங்களை சீட் அடிச்சுல உட்கார வச்சிருக்கோம். ஸோ அதனால வந்துட்டு கதையை மட்டும் மைல்டு ஸ்பாயிலிஸ், ஸ்டார்டிங் மட்டும் பார்த்துடலாம். ரோசமண்ட் பைக் அப்புறம் வந்துட்டு மேத்யூ ரைஸ், இவங்க 2 பேர் வந்துட்டு ஒரு 40-50 வயசு மதிக்கத்தக்க ஒரு மிடில் ஏஜ் கப்புள்ஸ். ஸோ மிடில் ஏஜ் கப்புள்ஸ்னாலே அவங்களுக்கு வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கும்? பிள்ளைங்க தான். ஸோ பிள்ளைங்க மூலியமா கண்டிப்பா ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ என்ன பிரச்சனை? பொண்ணு பேரு அலைஸ். ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு டீனேஜ் பொண்ணு. ஸோ டீனேஜ் பொண்ணுன்னா என்ன மாதிரி பிரச்சனை? லவ் பிரச்சனை தான். ஸோ 2 பேர் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, ஒரு ஃபேமிலிக்குள்ள நடந்திருக்கு. கேமரா உள்ள ஸ்டார்டிங் சீன்ல கேமரா ஸ்லோவா உள்ள ஜூம் பண்ணி கொண்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் வழியா உள்ள போய் அப்படியே அந்த டைனிங்க காமிக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு பாதியிலே எல்லாரும் எந்திரிச்சு போன மாதிரியான ஒரு நிகழ்வு. ஒரு கோவம் நடந்திருக்கும், சாப்பிடாம எல்லாரும் கீழே வந்து கிளாஸ் எல்லாம் உடஞ்சிருக்கு. ஸோ ஒரு சைடு வந்து அந்த உடஞ்ச கிளாஸ் எல்லாம்
ஒரு ஓரமா அந்த டஸ்ட்பின் பக்கத்துல இது பண்ணி வச்சிருக்காங்க அந்த டஸ்ட் எல்லாம். ஸோ அந்த கிளாஸ் டஸ்ட் எல்லாம். ஸோ இதுல நமக்கு புரியுது ஏதோ ஒரு அப்நார்மலான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா கோவிச்சுக்கிட்டு ஆஸ்போக் அப்படின்ற அவங்க அப்பாவோட கார் எடுத்துட்டு ஆஸ்போக் அப்படின்ற ஒரு அடர்ந்த காடு, ரொம்ப ரொம்ப டீப்பான காடு. ஸோ அதுக்குள்ள ஹாலோ ரோடு அப்படின்னு ஒரு ரோடு, ரொம்ப நேரோவிக்கான ரோடு, உள்ள எந்த ஃபெசிலிட்டிஸுமே கிடையாது, ரிமோட்டான ஏரியா. ஸோ பட்டு பயங்கரமான மோசமான மித்ஸ் எல்லாம் கதைகள்லாம் சொல்லப்படக்கூடிய ஒரு காட்டுக்குள்ள போயிடுது. ஸோ ஓகே இவங்க வீட்டுல இருக்காங்க. பைக் அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு 2 மணிக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி அம்மா நான் அலைஸ் பேசுறேன், நான் வந்துட்டு இங்க ஒரு கட் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பதட்டத்தோட பேசிட்டு இவங்க என்னாச்சு நம்ம பொண்ணு நைட் 2 மணிக்கு கால் பண்ணது, கோவிச்சுட்டு போன பொண்ணு என்னாச்சு அப்படின்னு திருப்பி இவங்க கால் பண்றாங்க. என்னமாச்சு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. அப்படியே ஒரு மாதிரி நான் வந்து ஸ்ட்ரக்கா எனக்கு இந்த மிடில் ஆஃப் த ஃபாரஸ்ட்ல ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. என்னோட கார் வந்துட்டு ஒரு டிச்ல அதுல வந்துட்டு மாட்டிக்கிச்சு. சரி என்ன என்ன நடந்துச்சு? ஆக்சிடென்ட் மாதிரிமா? ஆக்சிடென்டா? என்ன ஆக்சிடென்ட்? நான் இன்னொரு பொண்ணை ஹிட் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. ஹிட் பண்ணிட்டு அவ உயிரோட இருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லணும்னா உங்க அப்பா அவர் வந்துட்டு மேத்யூ ரைஸ் வந்துட்டு இவங்க போன் பேசிட்டு அவருக்கு ஹார்ட் பீட்ல ப்ரெஷர் எகிற ஆரம்பிச்சது. என்னாச்சு போனை என்கிட்ட கூட லவுட் ஸ்பீக்கர்லாம் போட்டு தொலை அப்படின்னு சொல்லி அவர் கத்துறாரு. இதுக்கு அடுத்து இவங்க 2 பேரும் பரபரப்பா ரோஸ்மண்ட் பைக் அவங்களோட கார் எடுத்துட்டு அந்த ஆஸ்போக் ஃபாரஸ்ட் அதை நோக்கி கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த படத்துல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்றதா இந்த படத்தோட மொத்த கதையே. சோ இப்ப இந்த படத்தை வந்துட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இது யார் டைரக்ட் பண்ணிருக்கா, டெக்னீசியன்ஸ் இதெல்லாம் நம்ம பாத்திரலாம். அந்த சைட்ஸ் எல்லாம் தூக்கி நிறுத்துறது இந்த படத்துக்கு ஃபில்னஸ் மாதிரினா 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். நான் சும்மா சொல்ல, நீங்க படம் பாருங்க. ரோசமண்ட் பைக் அப்புறம் வந்துட்டு மேத்யூ ரைஸ், அந்த அவங்க 2 பேரும் வந்துட்டு பொண்ணை காப்பாத்துறதுக்கு லீகலா போலீஸ்ட போயிட்டு அந்த மாதிரி லீகல் சைட ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கக்கூடிய தாய். அதே நேரம் அப்பா அந்த ஸ்தானம் வந்துட்டு நம்ம பொண்ணை வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு போயிட்டா நான் வந்து அந்த பழியை ஏத்துட்டு போறேன், தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ண தயாராகிற அப்பா. ஒரு பக்கம் நம்ம பொண்ணு என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலுமே, நம்ம பொண்ணா இருந்தாலுமே பாதிக்கப்பட்ட நபர் விக்டிமுக்கு நியாயம் தேடுறதுதான் தாய் அப்படின்றத அவங்க கேரக்டர்ல அப்படியே கொண்டு வந்து நிப்பாட்டிருப்பாங்க. அவங்க பேசுற ஒவ்வொரு இதுக்குமே சரி, தான் பொண்ணோட சேஃப்டி மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட நபரோட சேஃப்டியும் முக்கியம். அது மட்டும் இல்லாம தப்பு பண்ணுனா நீ வந்து அதுக்கு உண்டான தண்டனை அனுபவிச்சினாதான் நீ வந்து அந்த தப்புல இருந்து திரும்ப வெளியே வர முடியும். இல்லைன்னா நீ வந்துட்டு காலம் ஃபுல்லா வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ணி உன்னோட வாழ்க்கை ஃபுல்லா சாக வேண்டியதான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கா பேசக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாம் சரி, அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனும் சரி, அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த சிபிஆர் பண்ண சொல்லி கொடுக்கும் போது ஒரு போயம் பாடிட்டே அவங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ண அந்த விதமா இருக்கட்டும், ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் தான் அவங்க சொல்லணும். அதே மாதிரி மேத்யூ ரைஸ்மே சரி, அந்த ஸ்டேரிங் புடிச்சுக்கிட்டே கண்ட்ரோல் பண்ண முடியாம அப்படி கொந்தளிச்சு பேசக்கூடிய அந்த சீன்ஸுமே சரி, ஒவ்வொரு சீனுமே சரி, அவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படம் ஃபுல்லாவே நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு இதுனா வந்து ஸ்டோரி விட்டுருங்க, இது ஸ்டோரி இல்ல, ஒரு நைட்ல நடக்கக்கூடிய சம்பவம் தான் இதுல மெயின் ஸ்கிரீன் பிளே தான். சும்மா காரை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அதுக்கு முன்னாடியும் சரி, அந்த வீட்டுக்குள்ள போய் என்ட்ரன்ஸா அங்க அவங்களுக்குள்ள பண்ணக்கூடிய அந்த பிளேயா இருக்கட்டும். அப்புறம் அதாவது தன்னோட 2 பேருமே பொண்ணு நல்லா இருக்குன்னு நினைக்க போறாங்க இல்லையா, பட் அதுக்குள்ள ஒரு ரெண்டு டிசிஷன் வருதுல்ல, 2 இது வருது, 2 எட்ஜ் எடுக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களும், இப்படி போலாம் இப்படி போலாம். ஸோ அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஸ்பிளிட் பண்ணி அதை வந்து கிளவராகவே ரொம்ப ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாங்க. அது நீங்க படம் பார்க்கும்போது குறிப்பா கிளைமேக்ஸ் கிட்ட போகும்போது ஸ்கிரீன் பிளே வேற லெவல். ஸோ அதுக்கு அடுத்து 2வது வந்துட்டு முக்கியமா வந்து சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் தான். அந்த காடுகளுக்குள்ள போகும்போது தான் அவங்க ரெண்டு பேரும் என்ன கண்டிஷன்ல அவங்களோட கான்வர்சேஷன்லாம் ஒரு கட்டத்துல ஒரு போன் கால் வரும்போது ஒரு பதைப்பதிப்பு நமக்கே உண்டாகும். ஆஹா போன்ல என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. அந்த ஒவ்வொரு கால் வரும்போதுமே சரி, ஒரு ஆடியன்ஸை வந்து சீட் அடிச்சு கொண்டு போயிருவாங்க. ஸ்கிரீன் பிளே வேற லெவல், டாப் நாச். அடுத்து சினிமோட்டோகிராஃபி தான் மெயின். அடுத்து ஒரு சின்ன காருக்குள்ள லெப்ட் ரைட்டு ஃப்ரண்ட் பேக்கு கேமரா சும்மா சுத்தி, அது மட்டும் இல்லாம டாப் ஆங்கிள் ஷாட்ஸ், லோ ஆங்கிள் ஷாட்ஸ், எல்லா ஷாட்ஸும் இவங்க கன்சியூம் பண்ண விதமும் சரி, அதை பிரசன்ட் பண்ண விதமும் சரி, வேற லெவல் சினிமோட்டோகிராஃபி. ஸோ குறிப்பா அந்த ஃப்ரண்ட்ல அந்த டேஷ்போர்ட்ல கேமரா வச்சு அந்த நேரோ ரோட்ஸ் கவர் பண்ண விதமா இருக்குன்னா எக்ஸலண்ட். படத்துல உள்ள ஃபிளாஸ் என்னன்னா, சரிங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, போலீஸ் அந்த இடத்துக்கு வராமல, சரி போலீஸை விடுங்க, போலீஸ் வரலன்னு போலீஸ் லேட்டு தான் வச்சுக்கோம் எல்லா படங்கள்ல மாதிரியும், ஓகேவா. ஒரு அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு கூடவா இன்னொரு கார் வரல, சரி அப்படி வந்தாலுமே ஓகே, அது கூட ஓகே, ஒரு இடத்துல வர்றாங்க ஓகே சம்திங்.
சரி இவங்க போறாங்கல்ல ஆப்போசிட்ல ஒரு கார் வரல, சோ அது மட்டும் இல்ல, சோ இவங்களை சுத்தி நடக்கக்கூடிய சம்பவங்கள் இதெல்லாம் ஓகே. பட் என்னன்னா ஒரு சில இடங்கள்ல போகும்போது ஸ்கிரீன் பிளே நல்லா போயிட்டு இருக்கோம். பட் அந்த கிளைமேக்ஸ்ல கொண்டு போகும்போது இவ்வளவு தூரம் நீங்க சொன்னீங்க இல்லையா கதை, இந்த பேசிட்டு வந்த கதை இதெல்லாம் வந்துட்டு ஜீரோ ஆக்கிறாங்க. அதுதான் அந்த படத்துக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே. அது ஓகே, அது பிரச்சனை இல்லை வேணும் அதெல்லாம். அதுல டீடைலிங் இல்ல, அந்த ஸ்டார்டிங் சீன்ல அது என்னன்றது அதையுமே டீடைலிங்கா சொல்லல. ரொம்ப ரொம்ப கிறிஸ்பா எடுத்துட்டாங்க. அதாவது கிறிஸ்பா கட் பண்ணணும்ன்றதுக்காண்டி 1 மணி நேரம் 20 நிமிஷம் ஓடுது. பட் இன்னொரு 15 மினிட்ஸ் இதெல்லாம் டீடைலிங் கொடுத்தா இன்னுமே இந்த படம் நல்லாவே ஒரு பெட்டரான படமாவே வந்திருக்கும். பட் ஆல்மோஸ்ட் ஸ்டில் இந்த படம் வந்து ஒரு பெட்டரான படம் தான். நம்ம சைட்ல இருந்து இந்த படம் வந்துட்டு ஒரு ஹைலி ரெக்கமெண்டட், குறிப்பா கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸ், மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபேன்ஸ், இந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே 10 எரிஞ்சா நான் உட்காந்து பார்ப்போம், எவ்வளவு நேரம் வேணாலும் பார்ப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்துட்டு ஒரு மஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்றேன். இந்த படத்தோட ரைட்டர்ஸ் வில்லியம் கிலி, டைரக்டர் வந்து பேபக் கான்வரி தான். ஐகேஎம்பை, ஊன்ஸ், அண்டர் த ஷேடோ இந்த மாதிரி திரைப்படங்கள் எடுத்தவர் தான். ஸோ நல்ல ஒரு டைரக்ஷன் தான். அதாவது ஸ்கிரீன் பிளேல வந்துட்டு அந்த சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர், அந்த கிளஸ்ட்ரோபோபிக் மூமெண்ட்ஸ், அப்புறம் அவங்க ஹாலிஸ்டேஷனா இருக்கட்டும், அதெல்லாம் கலந்து ஃபேமிலி பாண்டிங்ஸோட இந்த ஸ்கிரீன் பிளேயை சும்மா பரபரப்பா கொடுத்திருந்தாரு. ஸோ அவரோட ஒர்க்கை வந்து நம்ம கண்டிப்பா அப்ரிசியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.